முக்கியமாக பெஞ்சமின் நித்தானியாகு இப்பொழுது சொல்வது கடினப்படுத்தாமல் அவர்கள் ஆயுதங்களை கீழே மௌனிக்க வேண்டும், இல்லை என்றால் அது கடினமாகிவிடும் என்றால் போர் நடக்கும் என்று மிரட்டி கொண்டே இருக்கிறார். அதனுடைய முடிவுகள் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை. ஒரு ஒப்பந்தத்தினுடைய முதற்கட்ட சரத்துகளை அவர்கள் முடித்து விட்டார்கள் என்றால் மற்ற விவகாரங்கள் எல்லாம் பேசலையா என்ற தகவல்களும் பல அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துகிறது. இதில் 20 அல்லது 21 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட ரிவோக்டு ஆர்மி ஐடிஎஃப் தன்னுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அவர்களுக்கான நிலையிலே அவர்கள் சென்று விட வேண்டும். அதே போன்று டிஸ்அர்ம் அதுவும் ஒரு பாயிண்டாக போட்டிருந்தாங்க. இவங்க நெகோஷியேட் பண்ணாங்க. ஏன்னா 7000 ஹமாஸ் படை வீரர்களை உடனடியாக அங்கே வரவழைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணமாக ஹமாஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆயுதங்கள் இறையாண்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாவரின் அப்படி தான் அவங்க அழைத்து கொள்கிறார்கள். நீ பாலஸ்தீனாக கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இது எங்களுடைய மண், எங்களுடைய சமூகம், 25 லட்சம் பேர் வாழ்கிறோம். அங்கே பல ஆயுத குழுக்கள், பல ரவுடி மாஃபியாக்கள் இருக்கிறார்கள், பல உளவு அமைப்புகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனாகவும் எங்கள் மக்களை பாதுகாப்பதற்கும் ஆயுதம் எங்களுக்கு தேவை. அதை உடனே கொடுத்துவிட்டு அந்த பேச்சுக்கு இடமில்லை என்பதை கலீல் ஹயா தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.